السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان إلى آخر آية. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் பல படைப்பினங்களை படைத்து, அந்த படைப்பினங்களில் ஒரு சிறந்த படைப்பினமாக, அவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு படைப்பினமாக மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதிலே நாம் மனித வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹுடைய நினைவுகளை நாம் வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மஹல்லாவிலும், ஒவ்வொரு ஊர்களிலும் பல மஸ்ஜிதுகளை நாம் நிர்வகித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பள்ளி விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எடுத்து கூறுகின்ற பொழுது, பள்ளியினுடைய விஷயங்கள் தொழுவதற்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தாமல், அதிலே மக்களுக்குண்டான சேவைகளையும் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய இடங்களாக மஸ்ஜிதுகளை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். இதன் மாடலாகத்தான் மஸ்ஜிதுன் நபவி இன்று வரையிலும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மஸ்ஜிதுன் நபவியிலே தொழுகையை மட்டும் பயன்படுத்தாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் அதை ஒரு கல்விக்கூடமாகவும், மக்களுக்கு ஏது குறைகள் இருந்தால் குறைகளை தீர்க்கக்கூடிய இடமாகவும், மக்களுக்கு எந்த விஷயத்திலே அவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்றதோ அந்த உதவிகள் செய்யக்கூடியதாகவும் அந்த மஸ்ஜிதுகள் இன்று வரையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை மாடலாக வைத்து ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் திகழ வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதையும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோமேயானால்,
இப்பொழுது இன்றைய நேரத்தில் நமக்கு மக்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கணக்கினுடைய விஷயத்திலே பல மக்கள் குழப்பங்கள் அடைந்திருக்கின்றார்கள். அந்த குழப்பத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இதிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வழிகாட்டும் மூலமாக அவர்களுக்கு இதை பற்றி உண்டான செய்திகளை போதிப்பது. அப்படி அதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு உதவக்கூடிய நிலைமையிலே பைத்துல் மாலை அதை உருவாக்குவது, அதன் மூலமாக மக்கள் வட்டியிலே ஈடுபடாமல் அவர்களை காப்பாற்றுவது, நம்முடைய குழந்தைகள் அல்லது கல்வி கற்கக்கூடிய விஷயங்களிலே அவர்கள் பொடுபோக்காக இருக்குகின்ற பொழுது உயர்கல்வியினுடைய சிறப்பு என்ன, அந்த கல்வியின் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் உணர்த்தி உயர்கல்வியினுடைய சிறப்புகளை போதிப்பது. அதோடு மட்டுமல்லாமல் மாதாந்திர ஒரு முகாம்களை ஏற்படுத்தி மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது, குறைந்த செலவில் உண்டான மருத்துவ சிகிச்சையை அவர்களுக்கு ஏற்படுவது, இஸ்லாமிய அழைப்பு பணிகளை ஏற்கொள்வது, இப்படி இது போன்ற விஷயங்களில் நாம் முன்னுரிமை கொடுத்து நம் இடத்திலிருந்து ஒரு இளைஞர்கள் குழுவை ஏற்படுத்தி அந்த மஹல்லாவிலே என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குகின்றன என்பதை ஆராய்ந்து அதற்குண்டான முன்னேற்பாடுகளை நாம் செய்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மஸ்ஜிது நபவியை கொண்டு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் பொது சேவை தளமாக திகழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நேரத்திலே உங்களுக்கு நாம் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே நான் மேலே ஓதிய அந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான், வ தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, மக்களிடத்திலே நீங்கள் நன்மையை பற்றியும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றியும் நீங்கள் அவர்களுக்கு உண்டான உதவிகளை பற்றியும் இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்வதிலே நீங்கள் அவர்களை நினைவு கூறுங்கள். மாறாக வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், அவர்களை விரோதியாகவும் அவர்கள் பாவங்களின் பக்கம் சென்று விடுவதை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் மாயிதாவிலே 2வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா குறிக்காட்டுகின்றார். இந்த விஷயங்களெல்லாம் நாம் இதை முன்னுதாரணமாக நாம் வைத்து அரசாங்கத்திலே ஏழைகளுக்குண்டான அல்லது படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அல்லது இன்னும் சொல்லப்போனால் என்னென்ன சலுகைகளை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்குகின்றதோ அந்த சலுகைகளை பற்றி நாம் மக்களுக்கு உணர்த்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலே நாம் மிகவும் பின்தங்கிய நிலைமைகளை இருக்குகின்றோம். நமக்காக உதவக்கூடிய அந்த பொருளாதாரம் முற்றிலுமாக தடைபட்டு அது ஒரு நிரந்தர பொருளாதாரமாக வக்போரிலே இருப்பதாக நமக்கு பல தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த உதவியை பெறாமலே நாம் முஸ்லீம்கள் நிறைய பேர் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உதவிகள் எல்லாம் நமக்காக செய்யக்கூடிய அந்த வக்போரிலே இருக்குகின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி இந்த விஷயங்களிலே நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குகின்றன. அந்த விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே போதிக்க வேண்டும், அவர்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். அதை பின்பற்றித்தான் பல மக்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலைமைக்கு இருந்தார்கள் என்பதை நாம் பல முறைகளில் படித்திருக்கின்றோம். ஹதீஸ்களிலும் பல பயான்களிலும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹு தஆலா இறக்கி தந்திருக்கின்றார். அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்ததே மிகப்பெரிய ரஹ்மத். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சமுதாயமாக நாம் இருக்குகின்றோம் அல்லவா, அந்த ரஹ்மத்தின் அடிப்படையில் தான் இந்த சமுதாயங்கள்
விரிவடைந்திருக்கின்றன. இதன் மூலமாக பல உதவிகளும் அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கின்றன என்பதை பல தஃசீர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கி தருகின்றார்கள். அதிலே ஒரு விஷயத்தை கூறுகின்ற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால், அவர்கள் தான் மட்டும் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால், அவர்கள் அகிலத்திற்கே அருட்கொடையாக இருந்த ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். மாறாக நம்மை போன்று மற்ற மக்களும் வாழ வேண்டும் என்பதிலே அவர்கள் முக்கியத்துவத்தை அளித்து மக்களுக்கும் அவர்கள் உதவியாக இருந்தார்கள். மற்ற மக்களுக்கும் இதையே நீங்கள் செய்யுங்கள் என்பதை போதித்தார்கள். இதனால்தான் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே பொது சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை அதிகமாக இருக்குகின்றது. அதனால்தான் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்களுக்கு கூட ஏதாவது ஒரு ஆபத்து என்ன ஏற்பட்டாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஏற்பட்டாலோ கூட இஸ்லாமியர்கள் ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய அந்த நிலைமையை நாம் இன்றளவிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கேரளாவில் இந்த டிட்வா என்ற புயலின் காலமாக அந்த ஸ்ரீலங்கா பல நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இன்றளவிலும் அவர்களுடைய நிலம் பழைய நிலைமைக்கு அவர்கள் திரும்ப முடியாத நிலைமையிலே இருக்குகின்றார்கள். அவர்களுடைய விலைவாசி, அவர்களுடைய அந்த ரூபாயினுடைய தரம் குறைந்து அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் கம்மியாக நிலைமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இன்றைய வரைக்கும் உண்டான செய்தித்தாளினுடைய நிலவரம். இதிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தினவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் சிரமப்படுகின்றான் என்றால் நாம் ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு தடவை ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தினர்கள் பசியுடனும் பட்டினியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களும் அதே நிலைமையிலும் இருந்தார்கள். அவர்களும் பசியோடு இருந்தார்கள், பட்டினியோடு இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு ஒரு தண்ணீர் தடாகத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் பொது சேவையிலே ஈடுபட்டார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு கூறி காட்டுகின்றது. எப்படி என்றால், அந்த நேரத்தில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சஃபூரா அம்மையார் அவர்களும் அந்த இடத்திலே வசித்து வந்தார்கள். அந்த இடத்திற்கு வந்த பொழுது மிகவும் தண்ணீர் பஞ்சத்தினால் அந்த இடத்தில் உள்ள மக்கள் சிரமத்திற்குள்ளானார்கள். அவர்களிடத்திலே அந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்க வேண்டும், மக்கள் அந்த இடத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு கிணற்று குன்றை அந்த இடத்திலே ஏற்படுத்தினார்கள் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறக்கூடிய அந்த ஆயத் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் சேவை மனப்பான்மையோடு தான் செயல்பட்டார்கள் என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அறிவுறுத்தப்படுகின்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோமேயானால், அவர்களுடைய வரலாறு, சிறு குழந்தைகளிலே அவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள், பிறகு அவர்களை எந்த நிலைக்கு அல்லாஹ் ஆளாக்கினான் என்பதையெல்லாம் அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகின்றான். இருந்தாலும் இதிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம், ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களுடைய நாட்டிலே 7 வருடத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட போகின்றது என்பதை மக்களுக்கு உணர்த்தினார்கள். மக்களுக்கு உணர்த்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பல விளக்கங்களை கூறியதன் காரணமாக உணவுத்துறை அமைச்சராக அந்த இடத்துல பொறுப்பேற்றார்கள். பொறுப்பேற்றதின் காரணமாக 7 வருடத்திற்கு என்ன உணவுகள் தேவைப்படுமோ, மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அனைத்தையும் உணர்ந்து அந்த அரசவையிலே அவர்கள் சேமித்து தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் செல்லாமல் அந்த மக்களிடத்தில் பொது சேவை செய்வதிலேயே அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களும்
அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய கூற்றின்படி அவர்கள் நன்மையை கருதி அதுபோன்று மக்களும் பல நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பொது சேவையில் ஈடுபட்டார்கள் என்பதைத்தான் அல் குர்ஆன் ஷரீஃபும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறும் நமக்கு கூறி காட்டுகின்றது. எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகின்றானோ, தன்னுடைய ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றுகின்றானோ அவனுக்காக 75,000 மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கையை விரித்தவர்களாக அவனுக்காக துஆ செய்கின்றார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை நம்மால் கிதாபிலே காண முடிகின்றது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்குகின்ற பொழுது நம்மிடத்திலே அந்த பொது சேவையினுடைய மனப்பான்மை அதிகமாக இருக்க வேண்டும். மக்களிடத்திலே நாம் நம்முடைய உறவுகளும் பலப்படுவதற்கு இந்த பொது சேவைதான் உதாரணம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவருடைய ஒரு நண்பர் அபு முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்கள், வாருங்கள் நாம் இருவரும் இணைந்து ஒரு மனிதனுடைய முக்கியமான அவசிய தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டி உள்ளது என்று கூறிய உடனே தவாப் செய்வதை அப்படியே நிறுத்திவிட்டு அவர்களோடு செல்கின்ற பொழுது ஒரு நண்பர் கேட்குகின்றார், நீங்கள் தவாப் செய்து கொண்டிருந்தீர்கள், தவாப் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய செயல், அதை விட்டுவிட்டு இவர் அழைத்தார் என்பதற்காக நீங்கள் செல்கின்றீர்களே என்பதாக கூறுகின்ற பொழுது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவன் செல்கின்றானோ அவனுக்கு ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மை கிடைக்குகின்றது என்பதை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய நன்மையை நான் விட்டுவிட முடியுமா என்பதை நோக்கமாக கொண்டுதான் அவரோடு நான் சென்று அந்த தேவையை நிறைவு செய்ய போகின்றேன் என்பதை அந்த நேரத்திலே பதில் கூறுகின்றார்கள். இந்த உம்ராவை நான் தவாப் செய்வதை விட்டுவிட்டேன், எத்தனை தவாப் செய்தேன் என்பதை நான் கணக்கிட்டுள்ளேன். நான் அந்த தேவையை முடித்து வந்தவுடனே நான் திரும்பவும் அந்த தவாஃபை தொடர்வேன். ஆக எனக்கு 2 உம்ராக்கள் செய்த நன்மைகள் கிடைத்துவிடும் என்பதை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உணர்த்திய அந்த செய்தியையும் நம்மால் காண முடிகின்றது. இதிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மக்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த தேவையை ஒவ்வொரு முஸ்லீமும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முஸ்லீமுடைய அந்த உள்ளத்திலும் பொது சேவை என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ஒரு தடவை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பத்ர் யுத்தம் நிறைவு பெற்ற அந்த நேரத்தில் பிணை கைதிகளாக பல மனிதர்கள் அகப்பட்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் 10,000 திர்ஹம் பிணைத்தொகை கொடுத்துவிட்டு தான் அவர்கள் வெளியேற வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒரு கூட்டத்தை வெற்றி பெறுகின்ற பொழுது அந்த தலைமைத்துவை வைக்கக்கூடியவர்கள் ஒரு நியதியை விதிப்பார்கள். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களால் முடிந்தால் 10,000 திர்ஹத்தை நீங்கள் கொடுத்துவிட்டு நீங்கள் விடுதலை பெற்று செல்லுங்கள் என்பதாக அந்த நேரத்திலே கூறினார்கள். அப்படி உங்களால் அந்த தொகையை கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் முஸ்லீம் அந்த குலத்திலிருந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு 10 முஸ்லிம் மக்களுக்கு கல்வியை போதித்துவிட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டி, கல்வி என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம், இதுவும் மக்களுடைய அந்த பொது சேவையில் உள்ளதுதான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே மக்களுக்கு எது புரோஜனம் என்பதை அந்த நேரத்திலே உணர்ந்து செய்யப்பட்டதை தான் ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு நினைவுறுத்தி கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பொது சேவை மனப்பான்மையுடன்
பொது சேவை மனப்பான்மையுடன் நம்மை வாழும்படி சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோமேயானால் எல்லா விஷயத்திலும் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றவர்களாக ஆக முடியும் என்பதற்கு இத்தனை சம்பவங்களும் ஹதீஸ்களும் நமக்கு ஆதாரமாக அமைகின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் வாழுகின்ற காலமெல்லாம் இங்கே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற காலமெல்லாம் நமக்கு எந்தெந்த வழிமுறைகளை செய்யும்படி நம்முடைய சிந்தனையில் அல்லாஹு தஆலா போடுகின்றானோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கிக்கொண்டு பொது சேவையில் நாமும் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கிலே நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.